கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னு இந்த 3 மாநிலங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த நீலகிரி மலை. வெஸ்டர்ன் காட்ஸையும் ஈஸ்டர்ன் காட்ஸையும் இணைக்கிற ஒரு பகுதியாகவும் இருக்குது. இந்த நீலகிரி மலைகளை ப்ளூ மவுண்டன்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மலைகள் வழியாக பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த மவுண்டன் ரயில்வேஸும் சென்னையிலேருந்து ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்ன்னு மேட்டுப்பாளையம் வரைக்கும் அந்த பேரில் வருது. ட்ரெயின் ஜேர்னியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஸ்டேஷன் வரத்துக்கு முன்னாடி ட்ரெயினுடைய முழு வேகமும் குறைஞ்சு அப்படியே மெதுவாக அந்த ஊர்கள் வழியாக கடந்து போகிற பொழுது, அந்த ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது அந்த காட்சிகள் ரொம்பவே அருமையாக இருக்கும். மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நேற்று இரவு திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வந்து ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆன உடனே வந்து எங்கே இந்த ட்ராய் ட்ரெயினுடைய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். இந்த டாய் ட்ரெயின் வைக்கக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்ஸோடைய அந்த இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அந்த இன்ஜினுடைய ஷெட்டு. ஸோ இந்த இன்ஜின் ஷெட்டில் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் பைலட் வந்து அதை ரெடி பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பின்னாடி இருக்கிற இந்த மாடுகளை அவர் வந்து இறங்கி துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்ஜினை எடுத்துட்டு இப்போ வந்து இங்கே பின்னாடி இருக்கிற ட்ரெயினோட கனெக்ட் பண்ண போயிருக்காங்க. ஸோ இங்க இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவருமே வந்து இந்த மாடுகளை அகற்றி விடுகிறதற்கு கொஞ்சம் வந்து உதவிலாம் பண்ணாங்க. ஸோ பின்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மியூசியம் இருக்குது. ஸோ வந்த போது ஓப்பனில் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து ஓப்பன் பண்ணாங்க. இன்ஜினை வந்து அங்கே இருக்கிற ட்ரெயினோட மாட்டிட்டாங்க. ஸோ இப்போ மக்கள் வந்து எல்லாம் அவங்கவுங்க சீட்டில் வந்து ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானுமே வந்து என்னுடைய சீட்டில் போய் ஏறி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ட்ரெயினுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏறி உட்காடுறாங்க. ஸோ மொத்தமாகவே வந்து 4 கோச் தான் இருக்குது. F1 அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் D1 D2 செகண்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் அண்ட் முன்பதாக இன்ஜின் இருக்குது. பட் போகும் பொழுது ஊட்டி மலை ஏறும் பொழுது இந்த டைரக்ஷனில் தான் பின்புறம் பார்க்குறீங்கல்ல, இந்த டைரக்ஷனில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் ட்ராவல் ஆக போகுது. இந்த ஊட்டி ட்ரெயினில் போகிறதுக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஜூன் 28 இதுக்கான டிக்கெட்டை வந்து நான் ரிசர்வ் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் 4 months 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணால் தான் இந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்குது. அண்ட் அதுலேயும் இப்போ IRCTC அந்த 120 days குறைச்சி 60 days மாற்றுறாங்க அப்படின்றாங்க. அப்போ இதுக்கான டிமாண்ட் வந்து இன்னும் அதிகரிக்கும் அந்த டிக்கெட் புக்கிங்கில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மீதி வீக் டேஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. பட் வீக்கெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டேஸ்லாம் நம்ம ரிசர்வ் பண்ணும்பொழுது லாங் பேக் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது.
இந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏறி நின்று அந்த இடத்துல ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிறாங்க. மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன்ல 2 பிளாட்ஃபார்ம். ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து ப்ராட் கேஜ் அண்ட் இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் கேஜ் இருக்கு. இந்த மீட்டர் கேஜ் தான் வந்து இந்த டாய் ட்ரெயின்ல வந்து இனிமே வந்து ஃபாலோ பண்றது. அண்ட் அதுக்குடைய டிராவலிங் சிஸ்டம் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பினியான் சிஸ்டம்ல வந்து இந்த ட்ரெயின் வந்து டிராவல் ஆக போகுது. ஸோ ஸ்டேஷன்ல இருந்தே வந்து நீங்க அந்த மலைகளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த காட்சியையும் இந்த அழகையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த ஸ்டேஷனுடைய ஒரு கடைசி பகுதியில் என்ன இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் எழுதி போட்டிருக்காங்கன்னா, இந்த ட்ரெயின் ஆனது 1891 ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த 1800s எண்டில் வந்து இதை வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் இதை குறித்து வந்து டிஸ்கஷன்லேயே வந்து போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து இன்னுமே வந்து அந்த ஸ்டீம் லோகோமோட்டிவ் இன்ஜின்ல தான் வந்து இது வந்து செயல்படுது. அண்ட் அதோடு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 46 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு பிரயாணம் பண்ணுது. அதில் கிட்டத்தட்ட வந்து 16 டனல் 209 வந்து கர்வ்ஸ் இருக்கிறதாகவும் பிரிட்ஜஸ் மட்டுமே வந்து 250 பிரிட்ஜஸ் வச்சு இது அமைச்சிருக்காங்க. அண்ட் மொத்தமான ஸ்டேஷன்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஸ்டேஷன் இருக்குது. அதில் நான் சொன்ன இந்த பினியான் சிஸ்டம், ரேக் அண்ட் பினியான் சிஸ்டம், இதில் தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து இயங்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன்லேருந்து தான் அந்த ரேக் அண்ட் பினியான் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ட்ராக்குக்கு நடுவில் பார்த்தோம்னா ஒரு செயின் மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ட்ரெயின் வந்து கனெக்ட் ஆகி இதில் வந்து ட்ராவல் ஆக போகுது. அது மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 19.5 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆக போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட 4 hours 50 minutes வந்து அப்வர்ட் ஜேர்னியும் கீழே ரிட்டர்ன் ஜேர்னி வந்து 3 hours 35 minutes எடுக்கும் அப்படின்ற தகவல்களை இந்த இடத்துல வந்து ரயில்வேஸ் வந்து அந்த கல்லில் வந்து பதிச்சு வச்சிருக்காங்க. இன்பிட்வீன்ல ஒரு நாள் வந்து நான் ஊட்டி ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஊட்டி ட்ராவல் பண்ணும்போது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி போயிருந்த பொழுது அப்போ வந்து பார்த்தா அந்த ட்ரெயின் வருது இல்லை, அந்த ட்ரெயின் வர டைமுக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து அந்த ட்ரெயின் வருகிறத பார்க்கறதுக்கே வந்து ஒரு கூட்டம் வந்து நிற்கிது. அண்ட் ஐ திங்க் இங்கேயும் அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் வந்து கிளம்ப போகுது. இந்த கிளம்ப போகிற ட்ரெயினை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாரும் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம். ஸோ 7:10 ஆயிடுச்சு. ட்ரெயினை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேருந்த கார்டு வந்து என்ன ஒவ்வொரு கேபின்லையும் வந்து சொல்லிட்டு போனாங்க ட்ரெயின் வந்து ஒரு 20 minutes லேட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதனால லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிற வழியில் வந்து எங்கேயோ வந்து பாறை வந்து ட்ராக்ல விழுந்திருக்கு. அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால எல்லாரும் கீழே இறங்கி மறுபடியும் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 4.5 hours கிட்டத்தட்ட 5 hours ஆயிரும். ஸோ மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாதி பேர் இறங்கியிருக்காங்க. இந்த நேரத்துலேயே வந்து கண்டிப்பாக வந்து 1/2 hour டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வாங்கி வச்சுருந்த சாப்பாட்டை எடுத்து வச்சு இப்போது பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஆல் செட் ரெடி டு கோனா. வழக்கமாக ஒரு ட்ரெயினுக்கு வந்து கடைசியில் ஒரு கார்டு இருப்பார்ல, பட் இந்த ட்ரெயினில் வந்து ஒவ்வொரு கோச்லேயுமே வந்து பிரேக்ஸ்மேன் இருந்தாங்க. ஸோ இந்த பிரேக்ஸ்மேன் தான் இந்த பினியன் சிஸ்டம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க, ப்ளஸ் ஃப்ளாக்ஸ் யூஸ் பண்ணி சிக்னல் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரெயினை ஏன் டாய் ட்ரெயின்னு சொல்கிறாங்கன்னு ஒன்ஸ் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் சத்தியமாக புரிஞ்சுது. கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சுன்னு தெரியுங்களா? திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு மியூசியம் இருக்குது. அண்ட் அங்கே ஒரு ட்ரெயின் ட்ராக் வச்சு ஒரு டாய் ட்ரெயின் வச்சுருக்காங்க. அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா எப்படி அந்த ட்ரெயின் ஆடுமோ, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ட்ரெயினுடைய மோஷன் அண்ட் மூமெண்ட்டில். ஸோ
பவானி ஆறு கடந்து இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஒரு ஊருக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தோப்பு இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வாழைத்தோப்புலாம் பக்காவாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த போகிற சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று வந்துச்சு. அந்த ஸ்கூலுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க. அதாவது யானைகள் வந்து இந்த பகுதியில் நடமாடும். ஸோ லெவல் கிராசிங். ஸோ வழக்கமாக நம்ம ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த லெவல் கிராசிங் கடந்து தான் நம்ம வந்து ஊட்டி மலை ஏறுறதுக்கு போவோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லெவல் கிராசிங் க்ராஸ் பண்ணி முடித்தோடனே நான் சொன்னேன்ல அந்த இன்ஸ்டியூஷன் வந்து வந்துச்சு. ஸோ ஃபுல்லாக பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஸோ அருமையாக அந்த ப்ளே கிரவுண்ட், அந்த இன்ஸ்டியூஷனுடைய பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி சூப்பராக இருந்துச்சு. பட் ஒட்டு மொத்தமாக வந்து இந்த ஏரியாவை ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ போகிற வழியே கொஞ்சம் காடு பகுதி மாதிரி அப்படியே வருது. அண்ட் அதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷனானது நம்ம இப்போது அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம். கல்லார் அப்படின்ற இந்த இடத்துல இருந்து தான் அந்த ரேக் அண்ட் பினியன் சிஸ்டம் மூலமா இந்த ட்ரெயின் வந்து மேலே ஏறப்போகுது. கலர் ஸ்டேஷன்ல ஒரு 5 நிமிஷம் அப்படி நிற்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இங்கே நின்றுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா மேலே இன்னும் அந்த ஸ்டோனை வந்து அகற்ற பண்ணி அந்த வேலை போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் போவோம். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு, ஸோ அங்கே போய் நிற்க வேணாம் அப்படின்றதுக்காக கலர்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேக் அண்ட் பினியன் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேலே ஏறும் பொழுது ஜஸ்ட் அது மேலே அப்படியே கடந்து போகுமா. பட் கீழே இறங்கும் பொழுது ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்காக அந்த ரேக் அண்ட் ஸ்பினியனில் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே பார்த்துருப்பீங்க எல்லோ அண்ட் ரெட்டில் 2 ஸ்பின்னர் இருந்திருக்கும். அதை வந்து ரொட்டேட் பண்ணி ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம். பிரேக்கிங்க்கு அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க அந்த இன்ஜினியரிங் ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல இருந்த மக்களோட கொஞ்சம் அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் இந்த தகவல் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க நம்ம மேட்டுப்பாளையத்துல இருந்து குன்னூர் வரைக்கும் இந்த ஸ்டீம் லோகோமோட்டிவ் இன்ஜின் இதுல வந்து இந்த ட்ரெயின் வந்து மேலே ஏறப்போகுது. குன்னூர்ல இருந்து டீசல் இன்ஜின்ல வந்து இந்த ட்ரெயின் வந்து இயங்க போகுது அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ வரும்பொழுது திரும்ப டீசல் இன்ஜின்ல வந்து குன்னூர் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டீம் லோகோமோட்டிவ்ல மாறி திரும்ப மேட்டுப்பாளையம் டிராவல் பண்ணுது இந்த ட்ரெயின். ஸோ இப்போ என்ன ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா மேலே இன்னும் அந்த இந்த பணி சரி செய்யும் பணி வந்து இன்னும் தொடர்ந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்டேஷன்ல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இங்க ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குரூப் அட்டகாசமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடி டைம் பாஸ் பண்ண நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து ஃபாரஸ்ட் பப்ளிக்குள்ளே என்ட்ரு ஆகும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நியூஸில் யானை வந்து இந்த ட்ரெயின் போகக்கூடிய ட்ராக்கில் வந்து நின்று வழி மறிச்சதாக காமிச்சாங்க. அண்ட் டனல் இப்போது அதுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்டல் எல்லாம் இருக்கும் பொழுது கரண்ட்டு கட்டாச்சுன்னா சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு சவுண்டு போட்டோமோ அதே மாதிரி ஒவ்வொரு டனலுக்குள்ளே போகும்பொழுதும் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க எழுந்திரிச்சு கத்தி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். இந்த அப்வர்ட் ஜேர்னியில் வந்து எல்லா வியூ பாயிண்ட்ஸ்லையுமே வந்து ட்ரெயினை வந்து நிப்பாட்டுறாங்க. வேற ரிட்டர்ன் ஜேர்னி வரும்பொழுது இங்கெல்லாம் வந்து நிப்பாட்டல. கொஞ்ச தூரத்திலேயே வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட். அண்ட் அந்த வியூ பாயிண்ட்ல வந்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாப் பண்ணி எல்லாரும் இறங்கி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த வியூ பாயிண்ட்டை பார்ப்பீங்க. அதோடு கூட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இந்த ட்ரெயின் வந்து ஒரு டனலுக்குள்ள போகுது. ஸோ அந்த ரன்னிங் மேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து விண்டோஸை
ஷட்டர்ஸை வந்து டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹில் குரூவ் அப்படின்ற ஸ்டேஷன்ல வந்து இன்ஜின்ல வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேஷன்ல வந்து ஒரு கேன்டீன் இருக்கு. ஸோ டீ, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இங்கேயுமே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அங்கே போய் நின்று சாப்பிட்டுட்டு இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இந்த தண்ணி நிரப்புறத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்துல அப்படியே வந்து நல்லா டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ரன்னிமேடு அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து அருமையா வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜுக்கு அடியில் வந்து ஒரு நல்ல ரிவர் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதோடு கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து அந்த டீ எஸ்டேட் அண்ட் மேலே வந்து சில வீடுகள் அந்த மலைக்கு மேலே தெரியுது. அண்ட் இந்த ட்ராக் அந்த பிரிட்ஜு கிட்ட வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அங்கே அந்த மெஷினோட நின்றுட்டு இருக்காங்க. ஜேசிபி மிஷின் மாதிரி ஒரு மிஷின் இருக்கு. ஸோ அந்த மிஷினை வச்சுட்டு இதுக்கு முன்பதாக ஆன அந்த லேண்ட் ஸ்லைடை வந்து அவங்க சரி பண்ணி இப்போ இந்த ட்ரெயின் தொடர்ந்து போக்குறதுக்கு இந்த டீம் தான் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ரன்னிமேடுலேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ இந்த தண்ணி ஓட்டம் அண்ட் இந்த இடத்துல ஒரே ஒரு வீடு, எப்படி இவங்க வாழ்கிறாங்க, எப்படி இவங்க போக்குவரத்துக்கெலாம் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை மேனேஜ் பண்ணுறாங்கன்றது தெரியல. ஸோ இந்த வியூஸை அப்படியே அருமையாக ரசிச்சுட்டு அடுத்த ஸ்டேஷன் வந்து குன்னூர். ஸோ குன்னூர் போகிற வரைக்குமே வந்து நல்ல அருமையான வியூ இதெல்லாம் பார்த்துட்டே போகலாம். ட்ரெயின் ரிசர்வ் பண்ணும் பொழுது நம்ம விண்டோ சீட் லக்கியாக இருந்தோம்னா கிடைக்கும். ஸோ அப்படி எனக்கு விண்டோ சீட் தான் கிடச்சிருந்தது. நான் ஆன்வர்ட் டைரக்ஷனில் ரைட் ஹேண்ட் சைடு ரிவர்ஸ் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருந்தேன். ஸோ அதனால் வியூஸை ரெண்டு சைடுமே என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம சீட்டில் வந்து எந்திரிச்சும் நின்றுட்டு ஆப்போசிட் சைடில் பார்க்கலாம். ஸோ இப்படி போகும்பொழுது நிறைய இடத்துல வந்து இந்த ரோட்ஸ் பார்க்க முடியாது. வெரி ஃபியூ பிளேசஸில் மட்டும்தான் இந்த ரோடும் ட்ரெயினும் கனெக்ட் ஆகிற அந்த ஒரு ஏரியாவை பார்ப்போம். அண்ட் ரொம்ப அருமையான வியூஸ். ஸோ இப்போ நம்ம குன்னூர் டவுனுக்கு நம்ம அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி மேட்டுப்பாளையத்தில் ஒரு கிராசிங் பார்த்தோமோ அதே மாதிரி இது குன்னூருடைய கிராசிங். ஸோ இந்த கிராசிங் முடித்தோன்னா இப்போ நம்ம குன்னூர் ஸ்டேஷன் அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஆக்சுவலாக குன்னூரில் வந்து கொஞ்சம் பேர் வந்து இறங்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் குன்னூர்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு மக்கள் வந்து இங்கே ஏறுறாங்க. இந்த கோச்சில் என்ஆர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அதுதான் நீலகிரி ரயில்வேஸோடைய லோகோ. கிட்டத்தட்ட 5 hours ஜேர்னி அப்படின்றதுனால எங்கே ஸ்டேஷன் நிப்பாட்டினாலும் நமக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம் தேடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இன்ஜினை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு டீசல் இன்ஜின் கனெக்ட் பண்ணுற வரைக்கும் இங்கே வெயிட்டிங். குன்னூர் ரீச் ஆயிட்டோம். ஸோ குன்னூர் வரைக்கும் தான் வந்து அந்த ஸ்டீம் இன்ஜின். குன்னூர்ல இருந்து டீசல் இன்ஜின் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ டீசல் இன்ஜினோட ஆல்ரெடி வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் F2 வந்து இங்க அட்டாச் ஆகியே வருது. ஸோ அது வந்து இப்போ நாங்க வந்து F1ஓட இது அட்டாச் பண்ண போறாங்க. குன்னூர்லேருந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் விசில் அடித்து மக்களை ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து வந்த டைரெக்ஷன்லேயே போகிற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக கொஞ்சம் பின்னாடி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா
ஊட்டி ட்ராக்கை பிடிச்சி நேராக போவாங்க. ஸோ இப்போது திரும்ப ஆன்வர்ட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம். ஸோ ஊட்டி ட்ராக் வந்து இந்த 2 பில்டிங்க்கு நடுவில் தான் இந்த ஊட்டி ட்ராக். எங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த அந்த ஸ்டீம் இன்ஜினை டிட்டாச் பண்ணி அதோடைய ஷெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இந்த டீசல் இன்ஜினில் இயங்கும் பொழுது இந்த ட்ரெயினுடைய மூமெண்ட்லேயே வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது. ஸோ குன்னூர் மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதி. ஸோ அங்கேருந்து அடுத்து ஒரு ரயில்வே கேட். இந்த ரயில்வே கேட்டை தாண்டி போனோம்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு. இந்த பில்டிங்கில் மேலே மக்கள் பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே குன்னூர்லேருந்து அடுத்து அரவங்காடு, லவ்டேல், கேத்தி அப்படின்னு நம்ம ஊட்டி போய் சேர போகிறோம். ஸோ இன் பிட்வீனில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல அடர்த்தியான காடுகள். ஸோ நல்ல நல்ல டால் ட்ரீஸ். ஆக்சுவலாக நான் கீழே வந்து குன்னூர்லாம் பறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இடத்துல காட்டு பண்ணி ஒரு இடத்துல ஸ்பாட் பண்ணேன். காட்டு பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு பெரிய ரெப்டைல் மூமெண்ட்டில் இருக்கிறத பார்த்தேன். குன்னூருக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் வந்து மேலே இன்னும் மலை ஸ்டீப்பாக ஏறுறதுனால ரொம்பவே ஸ்லோவாக தான் ட்ரெயின் போயிட்டுருந்துச்சு. ஸோ லெஃப்ட் டேல் இதை ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ எனக்கு 2009 இந்த ஊட்டி வந்தபொழுது இந்த ஒரு டனலுக்கு என்னை கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தேன். ஸோ இதுதான் லாஸ்ட் டனல் 16. ஸோ வரும்பொழுதே வந்து பஸ் ஸ்டாண்டை பார்க்க முடியும். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஏரியா தான் பார்க்கணும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நெருங்கிட்டோம். நான் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ட்ரெயினை பார்க்குறதுக்காகவே மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. பாருங்கள், இந்த ட்ரெயினை வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முதல் தடவையாக நான் இந்த ட்ரெயினில் பிரயாணப்பட்டு வந்துட்டேன். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த 4.5 மணி நேரமும் என் மொபைல் வந்து பேட்ரி டவுனே ஆகலை. மீன்ஸ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரெயின் அடுத்த ட்ரிப்புக்கு கிளம்பிடுச்சு. ஸோ இந்த ஐ லவ் ஊட்டி இந்த இடம் காலி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதே நேரத்தில் மொபைலும் சார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ ஊட்டிக்குள்ளே போய் பார்க்கலாம்.